வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு லீவ். அதனால தலையில ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய தேய்ச்சுட்டு, அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறோம். போகுற வழியில கடையில கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, இன்னைக்கு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்றதுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணிலாம் மேக் பண்ணி. அதனால பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அமுதன் பக்கத்துல படுத்துட்டான். அவன் நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கியாச்சு. தூங்குனதுக்கு அப்புறமா ஈவினிங் மதியம் போல எங்க அக்கா வந்துட்டா. வந்துட்டு எங்க அக்கா பிரியாணி எல்லாம் சமைச்சாச்சு. சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் தம்பி பாப்பாவோட ஈவினிங்ல விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து நாங்க தோட்டத்துக்கு கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இதுக்கிடையில சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல ஒரு 2 மாடு இருக்குது. அதனால இந்த 2 மாட்டுல பால் கறந்துட்டு இருந்தாங்க. அக்கா கறந்துட்டு இருந்தாங்க. சோ அதையும் கொஞ்ச நேரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆக மொத்தம் காலையில இருந்து ஒரு வேலையும் பண்ணல. இன்னைக்கு எனக்கு லீவ். அதனால நான் இன்னைக்கு ரெஸ்ட் டே எனக்கு அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல சோவாரிட்டு, ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கிறேன்னே பக்கத்துலயே தான் எங்க அம்மா வீடு அப்படிங்கிறதுனால அடிக்கடி டெய்லி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். அதனால இப்போ பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு சூப்பரா டேஸ்டியான பிரியாணி செஞ்சவங்க எங்க அக்கா. இவங்க தான். எப்படி ஜம்முன்னு இருக்குதா பிரியாணி. ஆனா எனக்கு கொஞ்சம் காரமா இருந்துச்சு. பட் அதை தயிரை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எங்களுடைய மல்லி தோட்டத்துக்கு போனோம். மல்லி தோட்டத்துல ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு. அதனால நான் நாங்க கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. தம்பி பாப்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்படி சூரியன் எப்படி இருக்குது பாருங்க. ஈவினிங் மறையிற நேரம் அப்படிங்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் நம்ம சன்லைட்ல மறையிற நேரம் அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பரா இருந்துச்சு கிளைமேட். அதனால கொஞ்ச நேரம் நல்லா படுத்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு லீவ் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறோம் நாங்க இப்போ. ஓகே, என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye.